வெல்கம் டு சக்ஸஸ் மேக்ஸ் எம்எஸ்பி. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி எக்ஸசைஸ் 1.4ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். பாருங்கள், சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பை கிராமர் ரூல். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதில் கிராமர் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். எக்ஸ்ஒயோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சாகணும். இப்போ எப்பயுமே இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துருங்க. இப்போ 5x மைனஸ் 2y ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் ஆப்போசிட்டில் போயிடுச்சுனாக்கா -16 கிடைக்கும். அதே மாதிரி இது எழுதிங்கன்னா x plus 3y equal to இந்த -7 ஆப்போசிட்டில் போயிடுச்சுனாக்கா +7 கிடைக்கும். இப்போ இந்த கிராமர் ரூலில் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதுவோம் ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ இதில் டெல் கண்டுபிடிக்கிறதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம். டிட்டர்மினன்ட் அப்படின்னாக்கா இதனுடைய வேல்யூஸ் பாருங்கள். இதனுடைய கோஎஃபிஷியன்ட் 5, இங்கே -2, இங்கே 1, இங்கே 3. இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது இதில் வந்து ஏவோட வேல்யூ இங்கே இருக்கிறதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். இது நம்ம ஏற்கனவே எழுதணும் இல்லையா, மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில். இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸும் நமக்கு எழுதிக்கிட்டோம். 5 - 2, இங்கே 1, இங்கே 3. இது வந்து எதோட வேல்யூ, இங்கே XY நம்ம ஏற்கனவே எழுதுனது ஈக்குவல் டு -16, 7. இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் நம்மளுக்கு என்னது, இது ஜென்ரல். இப்போ இதுக்கு வெறும் டெல் மட்டும் கண்டுபிடிக்கிறோம்னாக்கா இந்த ஆன்சரை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டெல் 1 அப்படின்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் வேரியபிளை மாற்றிட்டு போடணும். இது எக்ஸு, இது ஒய் டேர்ம். இப்போ பாருங்கள், இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா 5 3s are 15 மைனஸ் ஆல்ரெடி இங்கே -2 வரும், இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +2 அப்படின்னும்போது டெல்லோட ஆன்சர் என்ன கிடைக்கும், 17 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டெல் 1 அப்படின்னாக்கா இதில் என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸோட வேல்யூஸ்க்கு பதிலாக என்ன மாற்றணும், இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை மாற்றி போடணும். இங்கே -16 இந்த ரெண்டு வேல்யூஸையும் இதில் மாற்றி போடணும். ஃபஸ்ட் இந்த எக்ஸ் இருக்கிற டேர்மில் இங்கே -16, 7. இங்கே ஏற்கனவே இருக்கிற வேல்யூஸ் அப்படியே எழுதிக்கோங்க. -2, 3. இப்போ இதுக்கு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 16 3s are -48 மைனஸ் 7 2s are 14. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, இது ஒரு மைனஸ். 7 2s are 14. 48லேருந்து 14 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 34 கிடைக்கும். இந்த 48லேருந்து மைனஸ் பண்ணுறதுனால -34 கிடைக்கும். டெல் 1 ஈக்குவல் டு -34. நெக்ஸ்ட்டு டெல் 2 அப்படின்னாக்கா அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம், அந்த ஒய்க்கு பதில் இந்த வேல்யூஸ் தான் மாற்றணும். ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ இதை அப்படியே எழுதிக்கோங்க, 5 1. இப்போ அந்த ஒய்யோட வேல்யூக்கு பதிலாக என்ன மாற்றி போடணும், இந்த கான்ஸ்டன்ட் -16 7 -16 7. இப்போது 7 5s are 35 மைனஸ் 16 1s are 16. ஸோ +16 வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்களா என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பாருங்கள், 1 51. ஸோ டெல் 2வோட ஆன்சர் வந்து 51. இப்போ இதில் வந்து XYயோட ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா டெல் 1 பை டெல். ஸோ டெல் 1க்கு என்ன ஆன்சர் முடிச்சுக்கோ, -34 -34 பை டெல். டெல்லோட ஆன்சர் என்னது, 17. 17 2s தான் என்ன கிடைக்கும், 34 கிடைக்கும். அதனால் -2 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு டெல் 2 பை டெல். டெல் 2க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 51 கண்டுபிடிச்சிருக்கோம். 51 பை டெல்லுக்கு நம்ம ஏற்கனவே என்ன ஆன்சர் போட்டிருக்கோம், 17. 17 நாளைக்கு கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் வரும். ஸோ அப்படின்னா எக்ஸோட ஆன்சர் -2, ஒய்யோட ஆன்சர் என்ன கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும். உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.